வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். தொடர்ந்து 3வது வாரமாக நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் உண்டான ஒரு சார்ட் பேட்டர்ன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 3வது வாரம் ஒரு 3வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். அதுக்கு அடுத்தது போன வாரம் இதுவும் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். இப்போ லாஸ்ட் முடிஞ்ச இந்த வாரமும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும்போது இன்ட்ராடேல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேடை நம்ம வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து எப்போ வேணால் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து லாங்கில் வந்து ட்ரேட் எடுக்கும்போது உங்கள் குவான்டிட்டியை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கம்மி வந்து பண்ணிக்கிங்க. கிளியராக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வேணால் நம்மளோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு நிஃப்டி 50 எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹை, நியர்பை ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு 3 வாரமாக. 3 வாரமும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழேயும் இறங்குற மாதிரி நமக்கு வந்து காமிக்கல, மேலே போகிற மாதிரி வந்து காமிக்கல. 3 வாரமாக ட்ரெண்ட் ரிவர்ஸில் நான் வந்து காமிச்சிட்டே இருக்கிறேன். நான் வந்து எப்போ வேணால் வந்து கீழே இறங்கிடுவேன், என்னை எதுவுமே வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்டிசிசிவ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு 2 கேண்டலுக்கு அடுத்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மூடில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது, அப் ட்ரெண்டும் போகலை, டவுன் ட்ரெண்டும் வரல. ஸோ அதனால் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இன்டிசிஷனில் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் ஏதோ ஒரு பெரிய நியூஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் வந்து நியர்பை நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. அதர்வைஸ் எப்பயோ வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு ஹோப்புக்காக வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த நியூஸ் வந்து என்ன விதமான நியூஸ் வந்திருக்கலாம், அது பொலிட்டிக்கலே இருக்கலாம், ஒரு எக்கனாமிக்கலே இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் நியூஸுக்காக வந்து மார்க்கெட் வந்து வெயிட்டிங். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நாமளும் வந்து வெயிட் பண்ணலாம். அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து நிஃப்டி 50 இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, செகண்ட் டைம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அண்ட் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா நியர்பை சப்போர்ட்கிட்ட வந்து ட்ரேட் ஆகி ஒரு ரிவர்சல் வந்து அடித்து விட்டுருந்தாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் டைம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு ரிவர்சல் அடிச்சுட்டு வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது, ஒரு 26,330 335 இந்த ரேஞ்சில் ஒரு ஆல் டைம் ஹை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் போனில் தான் வந்து சுற்றும். ஒன்ஸ் இந்த 26,300 335 இந்த ஏரியா வந்து உடைக்கும் போது இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக ஒரு 26,800 27,000 அந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதான் நிஃப்டியில் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை, ஒரு ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹையான ஒரு 26,335 வந்து உடைக்கும் போது, நல்ல வால்யூமோடு உடைக்கும் போது ஹையர் லெவலில் நிஃப்டி 50ல் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 26,270 80 அது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு ஆல் டைம் ஹை. அந்த ஹையை வந்து டச் பண்ணும்போது அதிலிருந்து ப்ளஸ் ஒரு 26,100 இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து செல்லிங் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 26,100 வந்து டச் பண்ணும்போது இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஆகிருக்கு, இந்த இடத்துல. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்த பக்கம் ஒரு 150-200 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியாவாக வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லோ இங்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸை நான் வந்து கன்சிடர் வந்து வச்சுக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு ஆப்டிமனால ஒரு
லெவலை நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். ஏன்னா நியர்பை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அந்த ரெசன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லெவலை நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன் 25,300. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ரீசெண்ட் ஹையை நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 950 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 950 பாயிண்ட் அப்படிங்கிற ஃபுல் நம்பராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று 900 அல்லது வந்து 1000 பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 1000 பாயிண்ட்டாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு இந்த ஆல் டைம் ஹையை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கும் போது இங்கேருந்து கன்ஃபார்மாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடும் வந்து நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஏன் 1000 பாயிண்ட்ஸு நம்ம வந்து டவுன் சைடும் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எக்காரணத்தை கொண்டு இது வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா 25,100 பக்கம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேலே நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படின்னா ஒரு 27,300 வரைக்கும் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த மூவ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்ஸ் நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா 27,300 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அகைன் நாம் வந்து ஒரு 25,100 நோக்கி வந்து நிஃப்டி 50 நகர்றதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். எல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த வால்யூம் வைல் பிரேக் அவுட் த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நிறையவே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்த நிறைய விஷயங்கள் இங்கே இருந்தெல்லாம் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ராப் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் இந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து செல்லர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து போட்டுட்டு உட்கார வந்துட்டு இருப்பாங்க. அந்த லைனை வந்து உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க. அதேமாதிரி இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்குது. ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து செல் வந்து பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இந்த மெயின் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகலாம், இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசன்ஸ் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இப்படி வந்து மூவ் ஆகும். அப்போ இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ ஒரு 26,600 700 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 1 hour சார்ட் படி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்குல்லையே இதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததும் ஒரு 1 hour சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை. இந்த இடத்த வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மணி கேண்டில் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து இருந்தது. ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஆனால் இந்த புல்லிஷ் கேண்டில் கிடச்ச அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூமை செக் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. இந்த கேண்டில் பயங்கரமான ஒரு வால்யூம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில், ஆனால் வால்யூம் வந்து எவ்வளவு வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் ஃப்ளாகாக வந்து எடுத்துக்கணும். இதில் 2 விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஒன்று, இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வந்துருச்சு. அப் ட்ரெண்ட் வந்ததுக்கு ரீசன் அந்த ரெப்போ ரேட் வந்து குறைச்சது. ஸோ இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ட்ராப்பாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் நமக்கு வந்து இந்த லோவை நோக்கி வந்து நகரும். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து இந்த ஹோல் மூவ் ஒரு ட்ராப்பாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இந்த ரெசன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சேம் ஒரு ஹேமர் கேண்டில் அல்லது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்
அப்படி ஏதாவது ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகைன் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். அது குறைந்தபட்சம் ஒரு 26 300 350 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 2 சினாரியோ வந்து கிடச்சிருக்கு. ஒன்று, இந்த இடத்துல அகெயின் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வர்றது, அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26 300 350 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். அப்படி இல்லாமல் இந்த ஹோல் ஏரியா நமக்கு வந்து ஒரு ட்ராப் ஏரியாவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 சினாரியோ வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுபடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 100 26 50 இந்த ஏரியா வந்து ஒரு இம்மீடியட் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 26 100 இந்த ஏரியா வந்து டச் பண்ண உடனே செல்லிங் பயங்கரமாக நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் செல்லிங் பயங்கரமாக வந்து நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா செல்லிங் பயங்கரமாக வந்து நடந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இம்மீடியட்டாக வந்து ஒர்க் ஆகும். அப்போ இந்த வீக்கோட சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 26 100லேருந்து ஒரு 26 50 வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியா இதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 26 250லேருந்து 26 300 இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் வந்து ஒர்க் ஆகுது. எப்போயெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் செல்லிங் அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பயங்கரமாக ஹெவியாக நடந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துலையும் ஹெவியாக நடந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துலையும் ஹெவியாக வந்து நடந்திருக்கு. அப்போ 26 250லேருந்து 26 300 ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த வீக் நம்மளால் 26 300 பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, 26 50 பிரேக் டவுன் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றும். அவ்வளோதான். ரேர் கேஸாக நமக்கு இந்த 26 50 வந்து உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 25 900 வந்து நகர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26 50 உடச்சிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு வந்து 25 900 இமீடியட்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து ஒரு 26 300 உடைச்சாங்க அப்படின்னா அந்த இடம் நல்ல வால்யூம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அகெயின் சின்னதாக ஒரு மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தோட நிலைமை வந்து இதுதான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.